ஹலோ கார் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் மார்னிங் சண்டே 31st மே மார்னிங் 6:25 ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் வில் ஸ்டார்ட் டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான். அப்படியே ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் சம்பேர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம வெஹிக்கிள் டோட்டலாக 52,462 டோட்டலாக ஓடி இருக்குது. அண்ட் ரேஞ்ச் வந்து இப்போ ஃபுல் டேங்க் நேற்று பண்ணியாச்சு நைட்டு. ஸோ 608ன்னு காமிக்குது. அண்ட் ட்ரிப்பியே வந்து இட்ஸ் லைக் ஃப்ரம் த ஃபியூல் ஸ்டேஷன். ஸோ ஃபியூல் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹவுஸுக்கு 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. அண்ட் ட்ரிப் பி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இது 0 பண்ணியிருக்கிறேன். 50 கிலோமீட்டர் அப்டேட். இது ட்ரிப் ஏ வந்து நேற்று ஃபியூல் ஸ்டேஷன்லேருந்து 0 பண்ணது. ஸோ எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருந்தது. இப்போ ட்ரிப்பு பி வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ 51.7 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஆவரேஜ் 21.4 காமிக்குது. ஓகே, எனிவேஸ் நம்ம ட்ரிப் ஏவே வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம அகெயின் டேங்க் வந்து ஃபுல் பண்ணும்போது அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, வேறு லெவல் டிராஃபிக். நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலில் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ பரனூர் டோல்கேட், செங்கல்பட்டு டோல்கேட் வரப்போகுது. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள் கைஸ். ஃபுல்லாக டிராஃபிக் தான். இன்ச்சு பை இன்ச்சாக ஓடிட்டுருக்கு. நம்ம வேறு மைலேஜ் டெஸ்ட். ஸோ பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்றது. ஸோ அந்த டிராஃபிக்கை தாண்டி ஜஸ்ட்டு வந்தாச்சு. இது இப்போது பரனூர் டோல்கேட். ஆப்போசிட்டில் செம்ம டிராஃபிக்கு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன், உங்களுக்கு நான் கேப்சர் பண்ண முடியல. ஐ திங்க் டுவர்ட்ஸ் சென்னை ஹெவி டிராஃபிக். மேபி இன்றைக்கி 31st மே சண்டே, நாளைக்கு June 1 மண்டே இல்லையா? மேபி பட் ஸ்கூல்ஸ் வந்து June 4 தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஐ திங்க் நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் டிராஃபிக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த சைடு டிராஃபிக் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆப்போசிட் சைடு ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருந்ததுனால அவங்க இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயே வந்துட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெவி டிராஃபிக் ஆகிருக்கு. இப்போ அகைன் இங்கே ஓரளவு நார்மல் டிராஃபிக் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம மைலேஜ் குறைஞ்சிருச்சு. 19.7 காமிக்குது. சரி பார்ப்போம். திருப்பி அண்ணனை மலையேற்றணும், பார்க்கலாம். பார்த்தீங்களா வேறு லெவல் டிராஃபிக்கு. ஆப்போசிட்டில் அப்படியே டோல்கேட்டுக்கு இப்போ தான் வந்து சேர்றாங்க. அப்படியே செம்ம டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்குது டுவர்ட்ஸ் சென்னை. இப்போ நம்ம அவே ஃப்ரம் சென்னை போகிறோம். நல்ல வேலை நம்ம சைடு கொஞ்சம் பரவாயில்லைங்க. 100 கிலோமீட்டர் அப்டேட். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இப்போ 21.3 ஆவரேஜ் காமிக்குது. ஓகே. அண்ட் இப்போ தான் ஒரு பிரேக் மேல்மருவத்தூரில் ஸ்ரீ பாலாஜி பவனில் எடுத்திருந்தோம். அரௌண்ட் ஒரு 32 minutes பிரேக். ஓகே, தட் இஸ் ஓகே. ஸோ மைலேஜ் வந்து 21.3. ரோடு வந்து ஓரளவு ஃப்ரீ, பட் ரொம்ப ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் டிராஃபிக்ஸ் இருக்குது. ஐ திங்க் எல்லாருமே ஊருக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹலோ கைஸ், ஒரு சின்ன அப்டேட். இப்போ டைம் 9:38 ஆகுது. ஸோ 6:38 மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் 3 hours. அண்ட் டோட்டல் கிலோமீட்டர் அப்டேட் வந்து 157.7, ஆல்மோஸ்ட் 158 கிலோமீட்டர் அப்டேட். மைலேஜ் இப்போது 21.8 காமிக்குது ஆவரேஜ். அண்ட் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி இப்போது விக்ரவாண்டி டோல்கேட் ஜஸ்ட் கிராஸ்ட். அப்போது 21.9 காமிச்சது. அகைன் 21.8 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸில் அப்டேட் கொடுக்குறேன். ரோடு வந்து அங்கங்கே இப்போ விழுப்புரம் பக்கத்தில் வர்றதுனால டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் டிராஃபிக். வெஹிக்கிள்ஸ் போயிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் கார் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு அண்டர் 100, தட் இஸ் லைக் ஒரு 95 to 99, 100 அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்குறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்திருக்கு. இப்போது 204 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறோம். அப்டேட் 21.9 ஆவரேஜ் காமிக்குது. ஸோ இட்ஸ் லைக் 10:17 AM. ஸோ உளுந்தூர்பேட் டோல்கேட். இங்கே டிரைவர் சேஞ்ச். இப்போ என்னோடய ஃபாதர் வெஹிக்கிள் எடுக்கிறாங்க. லெட்ஸ் சி. ஹலோ கைஸ், 300 கிலோமீட்டர் அப்டேட். ஸோ 300 கிலோமீட்டர்
கைஸ் 350 கிலோமீட்டர்ஸ் அப்டேட் 21.7 அது சேம் 21.7ல் தான் இருக்குது. இப்போது திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஜியோ பெட்ரோல் ஸ்டேஷனில் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸோ வந்திருக்கோம். அனதர் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆர் லெஸ் தேன் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைலேஜ் எதுவும் மாறுதான்னு பார்க்கலாம். 400 கிலோமீட்டர் அப்டேட் ஃபைனலாக 21.9 ஆவரேஜ் இதில் காமிக்குது. பட் அதில் ஒரு ட்ரிக் என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிராஃபிக் வந்து திருச்சி தாண்டி டிராஃபிக் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு நம்மளும் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஸோ 80 to 90 அப்படின்ற மாதிரி 80 to 90 95 எப்போயா தான் 80 to 90 மாதிரி ஆக்கியாச்சு. ஸோ அதில் தான் நம்மளுக்கு இப்போ இந்த மைலேஜ் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ எப்படி வருதுங்கிறது வெயிட் அண்ட் வாட்ச். கிட்டத்தட்ட மதுரை பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ கிலோமீட்டர் அப்டேட் வந்து 460 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறோம். ஸோ அதில் ஆவரேஜ் வந்து ஃபைனலி 22.4 காமிக்குது. ஸோ லெட்ஸ் see டிராஃபிக் இப்போது அகைன் சின்ஸ் மதுரை பக்கத்தில் வர்றதுனால டிராஃபிக் ஆரம்பிச்சிருது. ஸோ மதுரைக்கு முன்னாடி வர்ற அந்த ஃபைனல் டோல்கேட் இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஃபைனலி மதுரை சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. அனதர் 5.5 கிலோமீட்டர்ஸ் டு மீனாட்சி அம்மன் டெம்பிள். அங்கே தான் லாட்ஜ் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 472.8 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 22.5 ஃபைனலாக 22.5 இதில் ஆவரேஜ் காமிக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 475.8 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. 225 நம்மளுக்கு ஆவரேஜ் காமிக்குது. ஸோ இப்போது ஃபியூல் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன். அக்கா ஃபுல் போட்டுருங்க, ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ ஓகே. ஸோ ஃபுல்லாக பிரிம் வரைக்கும் ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் 21.76 வந்திருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணோன்னா ஸோ இது டிவைட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 21.86 ஆர் 875 வருது இல்லையா. ஸோ 87 நம்மளுக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு.